நிகழ்வு மக்கள் மேடையாக மக்களுடைய கருத்துக்களையும் அரசியல் கட்சிகளில் மக்கள் பிரதிகளுடைய கருத்துக்களையும் எடுத்து எம்புகின்ற ஒரு களமாக இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம். அரசியல் மனங்கள் தூய்மை இல்லாமல் அல்லது அவர்கள் நேர்மை இல்லாதவர்களாக இருந்து கொண்டு நிச்சயமாக தூய்மையான அரசியலை செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் அரசியலிலே வருகின்ற பொழுது தூய்மையான அரசியலை நோக்கி அல்லது அந்த அரசியல் செய்வதற்காகத்தான் வருகின்றார்கள். ஆனால் இடையிலே அவர்களுடைய தனிப்பட்ட அல்லது அவர்களுடைய கட்சி சார்ந்த கொள்கை ரீதியான சில விடயங்களிலே அவர்கள் தடுமாறு அல்லது தடம் மாறுகின்ற ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக அந்த தூய்மையான அரசியலில் இருந்து விலகுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். உண்மையிலேயே தூய்மையான அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று சொல்வார்கள். ஒரு சராசரி மனிதனுடைய இறுதி புகலிடம் அது அரசியல் என்பார்கள். அது சரி தவறுகளுக்கு அப்பால் அல்லது இந்த நேர்மையான தூய்மையான அரசியலை யார் யார் செய்கின்றார்கள் என்பதை 5 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள். இவர்கள் தூய்மையான அரசியலை செய்கின்றார்களா, நேர்மையான சரியான அரசியலை செய்கின்றார்களா என்பதை 5 வருடங்களுக்கு பின்பு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் மூலமாக மக்கள் தீர்மானிக்கின்றார்கள், வாக்காளர்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள். ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் மக்கள் பிரதிகள் மீது, அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், மாகாண சபையின் முழுமையான நிர்வாகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நிர்வாகங்கள் மீது தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல் உறுப்பினர்கள் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் அல்லது கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த விடயங்கள் சார்பாகவும் தனிப்பட்ட ரீதியாக எதிர்க்கின்ற நிலைமை கூட கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றது. ஆகவே உண்மையிலே உதாரணத்துக்கு நான் ஒன்றை கூறுவதாக இருந்தால், இப்ப மன்னார் மாவட்டத்தில் இருந்தோ அல்லது வன்னி மாவட்டத்தில் இருந்தோ செல்வம் அடைக்கலான அவர்கள் தொடர்ச்சியாக 7 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். சுமார் 26 வருடங்கள் தொடர்ச்சியாக. நான் நினைக்கின்றேன் வடகிழக்கிலே அப்படி தொடர்ச்சியாக 26 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் என்று சொன்னால் அது செல்வம் அடைக்கலானதான் இருக்கும், என்னுடைய அறிவு கட்டியவரை. ஆனால் செல்வம் அடைக்கலாளர் மீதும் விமர்சனங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர் தூய்மையான அரசியல் செய்கின்றாரா அல்லது என்னை கூட இருக்கலாம். இப்போ 4 தடவைகள் நான் வன்னி மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன், இடையிலே தண்டிக்கப்பட்டிருக்கின்றேன், மீண்டும் சரி செய்யப்பட்டு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். நான் செய்து கொண்டு வருகின்றது அல்லது செல்வம் அடைக்கலானால் ஏனையவர்கள் இது ஒன்று செய்து வருவது சரி. அவர்கள் தூய்மையான அரசியலை முன்னெடுக்கின்றார்களா இல்லையா? தூய்மையான அரசியலை முன்னெடுக்காவிட்டால் எதற்காக மக்கள் மீண்டும் மீண்டும் தெரிவு செய்கின்றார்கள்? அந்த ஒரு கேள்வியும் வருகின்றது. அவை அப்படி பார்க்கின்ற பொழுது தூய்மையான அரசியல் இங்கே முதல் விமர்சனம் வைக்கப்பட்டது. நேற்று நான் வவுனியாலே ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தேன். ஒரு நூல் வெளியீடு, அங்கே அந்த நூல் வெளியீட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்வும் நடந்தது. அது எங்களுக்கு கவலை தருகின்றபடியும் அங்கே 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே இருந்தோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருந்தோம். ஆனால் அங்கே அந்த நிகழ்வினுடைய ஒரு அங்கமாக இருந்த ஒரு கவிதை வெளியீட்டிலே, கவிதை வாசிப்பிலே மாற்றங்கள் வேண்டும், அதனுடைய தொனிஸ் ஒரே வசனத்தில் கூறுவதாக இருந்தால், நீங்கள் விலகிச் செல்லுங்கள், மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்று. அதை ஏற்று நாங்கள் விலகிச் செல்வதா அல்லது மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக எங்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதற்கு செவிசாய்த்து அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து மக்கள் பணி செய்வதா? இங்கே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் உண்மையில இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்வு தேவையான ஒரு நிகழ்வு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆரோக்கியமான நிகழ்வு. இதனுடைய ஒரு விழிப்புணர்வு அது அரசியல் கட்சி பிரதிகளுக்கு, என்னை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, சாதாரண மக்களுக்கு அல்லது ஆதரவாளர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வான ஒரு கலந்துரையாடலாக அல்லது நிகழ்வாக இருக்கும். அது உண்மையிலே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. தனிப்பட்ட ரீதியிலே அந்த நேரத்தில் சில வேளைகளிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக தாக்குதல் சில வேளைகளே நடைபெறலாம். அது ஒரு
குற்றமாகவோ அல்லது வேண்டத்தகாத என்று விடாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நாங்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வசந்தன் என்று நினைக்கிறேன் கூறியிருந்தேன். நான் 11 மணி வரை தான் நாங்கள் இன்னொரு நிகழ்விலே நானும் அடைக்கலான் கலந்து கொள்வதாக இருக்கின்றோம். அடைக்கலான் அவர்கள் கூட இன்று வேறொரு கோயில் பெருநாளிலே கலந்து கொண்டிருக்கின்றபடியால் கொஞ்சம் வருவார், நிச்சயமாக வருவார். ஆனால் இடையிலே போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்பொழுதே உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அதே நேரம் உண்மையிலே இந்த நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே கருத்து கூறுவதை விட உங்கள் மத்தியிலிருந்து ஒரு அரசியல் பிரதியாக, அரசியல் ரீதியாக அல்லது வேறு மாவட்ட மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை சம்பந்தமாக சில சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, ஒட்டுமொத்தமாக இப்போ பாராளுமன்ற தேர்தல் உதாரணமா ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் டயானா கமகே உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை பொறுத்தவரையிலே தேசிய பட்டியலிலே வந்தவர், மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படாவிட்டாலும் கூட தேசிய பட்டியல் ஊடாக வந்தவர். ஆனால் அவர் தூய்மையான அரசியல் செய்யவில்லை. எப்போ செய்யவில்லை என்று சொன்னால், அந்த பாராளுமன்றத்திற்குள்ளே அவர் பதவி பிரமாணம் செய்கின்ற பொழுதே அவர் இலங்கையுடைய அரசியல் அமைப்பை கூறிவிட்டார். அது தூய்மையான அரசியல். நாங்கள் தூய்மையான அரசியல் செய்வதாக இருந்தால் அது முதலிலே இலங்கையினுடைய ஜனநாயக கட்டமைப்புகள் அல்லது இலங்கையுடைய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டுத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் உறுதி போடுகின்றோம் என்ற சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டுதான் அங்கே வருகின்றோம். அப்ப அவர் ஏற்கனவே அவர் இலங்கை பிரஜை இல்லை, அவர் வெளிநாட்டு பிரஜை. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் தேர்தலிலே போட்டியிட முடியாது. ஆனால் அவர் அங்கே சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்றார். அதைவிட மோசடி ஊடாக அவர் இந்த அந்த தேவையான ஆவணங்களை பெற்றிருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது அது தூய்மையான அரசியல் இல்லை. அதைவிட மோசமான அரசியலும் கடந்த காலங்களில் செய்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே தூய்மையான அரசியல் என்பது மக்கள் விரும்புகின்ற அரசியலை செய்ய வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். செய்யாமல் விட்டாலும், நாங்கள் எவ்வளவத்தை செய்யாமல் விட்டாலும் செய்கின்ற அரசியல் சரியான அரசியலாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த தூய்மையான அரசியல். சரியான அரசியலை செய்தால், தவறான அரசியலை செய்யாமல் விடுவதே அதுவும் தூய்மையான அரசியல் தான். சில வேளைகளிலே நாங்கள் தவறான அரசியலை செய்து கொண்டு போவோம் இருந்தால் அது கட்சி, நான் சில விடயங்களிலே நான் உண்மையிலே தனிப்பட்ட ரீதியிலே சொல்ல வேண்டுமாக இருந்தால், இப்போ இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு அதிலே அக்கறை, நான் அதற்கு ஆதரவில்லை. தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஆனால் அந்த கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த கட்சி கட்டுப்பாடு கொள்கை என்ற ரீதியிலே அதற்கு தயாராக இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையிலே அந்த நிலைப்பாட்டுக்கு நான் ஆதரவில்லை. ஆனால் என்னுடைய கட்சி அந்த நிலைப்பாட்டோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கு. ஆக இப்படியான நிலைப்பாடுகளும் இருக்குது. மாறுபட்ட கருத்துக்களை ஒரே கட்சிகளே அல்லது பல்வேறு கட்சிகளின் கூட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு வளமை இருக்கின்றது. ஆனால் இது கூட ஒரு தூய்மையான அரசியல். அது தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு என்னுடைய விடயத்திலே தூய்மையான அரசியலா இருக்கும். கட்சி சார்ந்து பார்க்கின்ற பொழுது கூட்டு கட்சிகளினுடைய பார்வையிலே அது தூய்மையான நேர்மையான அரசியல் செய்ய என்ற ஒரு நிலப்பாடு இருக்கும். இப்படியான நிலப்பாடு தான் இருக்கும். அவை பின்னர் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே சில கருத்துக்களை கூறலாம். நன்றி. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் விடைபெற்று செல்ல இருப்பதன் காரணமாக